3 வாழைப்பழமும் 1 கப்பு ரவையே இருந்துச்சுன்னா இந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. நல்லா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்ததும் குழந்தைங்க என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு கேட்பாங்க. உங்கள் கையால் ஆரோக்கியமாக இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷணதாசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் லைட்டாக சூடானதும் 1 கப்பு வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில வச்சுட்டு இந்த ரவையை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நெய்ல ரவையை வறுக்கும்போது நல்ல கமகமான வாசனையோட லைட்டா நிறம் வந்து மாறி வரும். இப்ப பாருங்க 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையை எடுத்து காட்டுறேன். லைட்டா நிறம் மாறி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த வறுத்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திடுங்க. ரவை மொத்தத்தையும் மாத்திடுங்க. இப்போ ரவையை மாத்திட்டு இதை லைட்டா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை ஆற விட்டுடுங்க. இப்போ இதோட 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரையை பொடியா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சைஸுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமா இருந்தா 3ல இருந்து 5 வரைக்குமே சேர்த்துக்கலாம். பெருசா இருந்தா நீங்க 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 3 வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் இது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியா இருக்கும். வாழைப்பழத்தை கையால இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பழம் எல்லாத்தையுமே உங்க கையாலேயே நல்லா மசிச்சிடுங்க. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சி சேர்த்துக்க வேண்டாம். இந்த மாதிரி கையால மசிச்சு செய்யும் போதுதான் இது ரொம்பவே சுவையா இருக்கும். இப்ப பாருங்க, இது கூட பால் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்க கூடாது. இந்த வாழைப்பழத்திலேயே நம்ம விரவும் போது இந்த அளவுக்கு நல்ல லூசான பக்கம் வரும். ஒருவேளை கொஞ்சம் இறுகமா இருந்த மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு வாழைப்பழம் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடியா இருக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல மாவு, அதுல இருந்து 2 ஸ்பூன் மாவு எடுத்து இலையில வச்சுட்டு இந்த மாதிரி நீல வாக்குல தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் வீடியோல காட்டுற மாதிரி தட்டி எடுத்துட்டு அப்படியே இலைய மடிச்சிடுங்க. மடிச்சதுக்கு அப்புறமா லைட்டா பிரஷ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி. பாருங்க, இவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு துண்டு வாழையில எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து 2 ஸ்பூன் மாவு எடுத்து இந்த இலையில வச்சிடுங்க. வச்சுட்டு ஸ்பூனாலேயே லைட்டா லெவல் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இப்படியே மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு கடைசியா லைட்டா தட்டி கொடுங்க. அதாவது லைட்டா தேய்ச்சி விடுங்க, கொஞ்சம் ஒல்லியான மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்டீமர் பிளேட்ல எடுத்து அடிக்கிடுங்க. ஸ்டீமர் பிளேட் இல்லாதவங்க இட்லி தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ள வச்சுட்டு மூடி போட்டுட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடியை திறந்துடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியா இருக்கும். கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸாவும் கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பா இந்த ஸ்நாக் ரெசிபி உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. தக்ஷணதாசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.